மாற்றத்தை விரும்பும் மக்களின் அரசியல் அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களை நோக்கி ஒரு மாநாடு நடத்துகிறார். இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சி என்ற ஒரு புதிய ஒரு தேர்தலை நோக்கி பயணிப்பதற்காக ஒரு தலைவர் என்றாயிருக்காரு இல்லைங்களா? இதன் மூலயமாக இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் உங்களுக்கு இடையூறு வராதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு இல்லையா? மாற்றத்தை விரும்பும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்னும் நான் தெளிவுபடுத்தணும். இப்போ ஒருவர் வந்து குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொல்லுது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி வந்து 2000ன்னு சொல்லுது. நம்ம கட்சி என்ன கேட்குது? இதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்கன்னு கேட்குது. எங்கள் அம்மா 1000 கொடுங்கன்னு கேட்கல, 1000 பத்தலை இன்னும் 2000 கொடுங்கன்னு கேட்கல. இப்போ எது கொடுக்குறீங்க? ஆனால் என்னை படிப்பிக்கிற என் பிள்ளைகளை படிப்பிக்கிற ஆசிரியர் எனக்கு உரிய ஊதியம் கொடுன்னு கேட்குறாரு. சம வேலை வாங்குகிற சம்பளம் கொடு, பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் கொடு, பணி தேர்வு செய்து அது தேர்ச்சி பெற்றவன் எனக்கு பணி வாய்ப்பு கொடு, பணி நியமனம் தான் அப்படின்னு போராடிட்டு இருக்கான். இது முக்கியமாக அரசு உயிர்காக்கும் மருத்துவர்கள் எனக்கு உரிய ஊதியந்தா பத்தலை எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு வீதியில் நின்று போராடுறான். செவிலிய பெண்கள், சேவை செய்கிற செவிலிய பெண்கள் இருக்காங்கல்ல, செவிலி தாய்கள், அவங்க வீதியில் நிற்கிறாங்க. நர்ஸ், அவங்கள நீங்கள் கவனிக்கலை. விளைய வச்ச நெல்லை நீ கொள்முதல் செய்யாமல் வீதியில் போட்டு முளைக்கி விட்டுட்டேன்னு விவசாயி வீதியில் நின்று வேர்வை சிந்தனமே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் கவனிக்கலை. ஆனால் இதில் இப்போ இந்த 1000 கொடுக்குறீங்க, இதுக்கு 9000 கோடிக்கு மேலே போகுது. இதில் பல ஆயிரம் கோடிக்கு மேலே போகுது. மொத்தமாக இந்த மாதிரி கொடுக்குறதுலே ஆண்டுக்கு 12000 கோடி போகுது. இப்போ இந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்க? இப்போ இந்த மாற்றுங்கிறது எது வருது? இது ரெண்டு, இது ஒன்று இந்த ஒரு கட்சி இது இப்படி சொல்லும், ஒரு கட்சி இப்படி சொல்லும். ஒரு கட்சி பெண்களுக்கு இலவச பஸ்ஸுங்கிறோம், ஒரு கட்சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசங்கும். இப்போ இந்த கட்சி ஒன்று கேட்குது, நாம் தமிழர்னு ஒரு கட்சி கேட்குது, இந்த ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்ப, இந்த நடத்துனருக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்ப, இந்த பேருந்துக்கு எரிபொருளை எந்த காசில் நிரப்புவ, இந்த சீரமைக்கிற பணி எங்கே செய்வ, புதிய பேருந்துல யார் காசில் வாங்குவ, இலவசம் நீ இலவசம்னே இந்த நாடங்களும் பேருந்தை ஓட்டினா ஏற்கனவே 1,00,000 கோடி இந்த போக்குவரத்து துறைக்கு கடன் இருக்குது. இதில் மொத்தமாகவே இதை மூழ்கடிச்சின்னு இந்த இலவசமாக ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது எங்கே கொண்டு நிறுத்துவாயின்னு ஒரு கேள்வியை கேட்குது. உங்களுக்கு புரியுதா? நாங்கள் என்ன சொல்கிறோம்? பஸ்ஸை பேருந்தாக நடத்து, நாங்கள் ஒரு நியாயமான கட்டணத்தை ஒரு அளவான கட்டணத்தை நாங்கள் கட்டுறோம். ஏன்னா இலவசம் என்றால் எதுவும் பொறுப்பற்று போகும். இப்போ கேள்வி எழுப்புறேன் பற்றியெல்லாம், இதுதான் மாற்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ 1000 கொடுக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் வருமானம் 30 ரூபாய் ஆகுது, நீ 2000 கொடுக்கும்போது ஒரு நாள் வருமானம் வந்து 60 ரூபாய் ஆகுது. நான் 300 ரூபா 400 ரூபா வீட்டில் இருந்தபடியே அங்கங்கே அவங்க வாழ்விடங்களே என் தாய் தங்கையர் 1000 இல்லை, மாதம் 10,000 12,000 சம்பாரித்து கொள்வதற்கு நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன்றேன். அது நிரந்தர தீர்வுன்றேன். இந்த கையேந்திர இழிநிலை இல்லாமல் தன்மானத்தோடு பெருமையோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்வுங்கிறோம். இப்போ இதில் மாறுதா? கண்டிப்பாக. தரமான பேருந்து நியாயமான கட்டணம், உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால இது அந்த எண்ணத்தில் அங்கே வந்து இதெல்லாம் மாறணும்னு என் மக்கள் நினைப்பாங்க. அந்த எண்ணம் கொண்ட மாற்று சிந்தனை மாறணும்னு சிந்தனை கொண்ட மக்களுக்கான மாநாடு தான் இதை நடத்துகிறோம்.